அனைவருக்கும் வணக்கம். இன்னைக்கு நம்மளுடைய பதிவில் எதை பற்றி பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா, தனுசு ராசி நேயர்களுக்கு இந்த மகாலயபட்ச நாட்களில் பார்த்தீங்கன்னா என்னென்ன விஷயங்கள்லாம் நடக்க போகுது, அப்பொழுது நடக்கக்கூடிய அதிசயங்கள் என்ன, அதேபோல் அக்டோபர் 2க்குள்ளார பார்த்தீங்கன்னா இந்த தனுசு ராசி நேயர்களுடைய வாழ்க்கையில் எந்த அளவுக்கு முன்னேற்றங்களானது இருக்க போகிறது, அவர்களுடைய வாழ்க்கையில் பார்த்தீங்கன்னா ஏதாவது பின்னடைவுகளை சந்திப்பார்களா, இல்லை மீண்டும் இருக்கக்கூடிய அந்த ஒரு சூழ்நிலையை பார்த்தீங்கன்னா தொடர போகின்றதா, இது போன்ற நிறைய விஷயங்களை பற்றி தான் நம்ம பார்க்க இருக்கோம். பதிவை தொடர்ந்து பாருங்க. இந்த வீடியோவை பார்க்குறவங்க தனுசு ராசி நேயர்களாக இருந்தீங்க அப்படின்னா இந்த வீடியோக்கு ஒரு லைக் கொடுத்துருங்க. அதே போல் இந்த வீடியோவை பார்க்குறதுக்கு முன்னாடி நம்மளுடைய சேனலை இப்போ தான் ஃபர்ஸ்ட் டைமாக நீங்கள் விசிட் பண்ணுறீங்க அப்படிங்கும் பொழுது நம்மளுடைய சேனலை இன்னும் சப்ஸ்கிரைப் பண்ணாமலே இருப்பீங்க, முதல்ல சப்ஸ்கிரைப் பண்ணிக்கிங்க. அப்படியே கூட இருக்க அந்த பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணி வச்சுக்கோங்க. அப்போ தான் நம்மளுடைய சேனலில் கொடுக்கக்கூடிய அனைத்து தகவலுமே உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனாக வரும், அதையும் நீங்கள் பார்த்து பயனடையலாம். ஆன்லைன்ல ஜோதிடம் பார்க்க வெறும் 350 ரூபாய் மட்டுமே. குறைந்த விலை. அப்பாயின்மெண்ட் மூலம் வீட்டில இருந்தே நீங்க பார்க்கலாம். உங்களுடைய பிறந்த தேதி, நேரம், ஊர் மட்டும் வாட்ஸ்அப்ல சொன்னா போதும், நாங்களே உங்களுக்கு ஃபோன் செய்து பலன்கள் சொல்லுவோம். உங்களுக்கு ஏதாவது கேள்வி இருந்தாலும் பின்னாடி கேட்கலாம். ஸோ வாட்ஸ்அப் நம்பர் பார்த்தீங்கன்னா 88 70 10 75 27. இந்த வீடியோவானது உங்களுக்கு பயனளிக்கக்கூடிய வகையில் ரொம்ப சுவாரஸ்யமாக இருக்கும் அப்படிங்கிறதுனால இந்த வீடியோவை எங்கேயுமே கொஞ்சம் கூட ஸ்கிப் பண்ணாமல் கடைசி வரையில் பாருங்கள். அப்போ தான் இந்த தனுசு ராசி நேயர்களுடைய வாழ்க்கையில் இந்த மகாலயபட்ச நாட்களில் பார்த்தீங்கன்னா நம்மளுடைய முன்னோர்களினுடைய ஆசீர்வாதத்தில் அவர்களுக்கு என்னென்ன பலன்கள்லாம் கிடைக்க இருக்குது அப்படிங்கிறத முழுமையாக நம்ம தெரிஞ்சுக்க முடியும். ஸோ அதனால் பார்த்தீங்கன்னா வீடியோவை எங்கேயும் ஸ்கிப் பண்ணிட வேண்டாம், தொடர்ந்து பாருங்கள். உங்களுக்கு இந்த காலகட்டத்தில் கிரக நிலையை வைத்து ஆராய்ந்து பார்க்கும் பொழுது இந்த காலகட்டத்தினுடைய தொடக்கத்திலேயே பார்த்தீங்கன்னா உங்களுடைய ராசிநாதன் குரு 6ஆம் இடத்தில் சஞ்சரிக்கிறார். அதனால் ராசிக்கு 7ஆம் இடத்தில் பார்த்தீங்கன்னா செவ்வாயும் இருக்கிறார். செவ்வாய் பார்த்தீங்கன்னா தைரியக்காரகன் என்பதனால தைரியங்களும் தன்னம்பிக்கையும் உங்களுக்கு அதிகரிக்குங்க. நினைத்ததை நினைத்த நேரத்தில் சாதித்து காட்டக்கூடியவர்கள். இருப்பினுமே ரணருண ரேகஸ்தானத்தில் பார்த்தீங்கன்னா குரு இருப்பது உங்களுக்கு மனக்குழப்பமும் நிழல் போல பார்த்தீங்கன்னா தொடரும் அப்படின்னே சொல்லலாங்க. பொருளாதாரத்தை பொறுத்தவரை ஏற்ற இறக்க நிலைகளானது உண்டு. தடைகளை முறியடிக்க தன்னம்பிக்கையோடு தெய்வ நம்பிக்கையும் உங்களுக்கு தேவை. கும்பராசியில் சஞ்சரிக்கக்கூடிய சனி பகவான் பார்த்தீங்கன்னா இந்த காலகட்டங்கள் முழுவதுமே வக்ர இயக்கத்தில் இருக்கிறாரு. உங்களுடைய ராசிக்கு 2, 3 ஆகிய இடங்களுக்கு அதிபதியானவர் சனி. அவர் வக்ரம் பெறுவது அவ்வளவு நல்லது கிடையாது. அதே போல் குடும்பத்தில் பார்த்தீங்கன்னா பிள்ளைகளாலும் மற்றவர்களாலும் பிரச்சனைகளை பார்த்தீங்கன்னா சந்திக்க நேரிடும். நல்ல முறையில் இதுவரை பார்த்தீங்கன்னா நடந்து கொண்ட சகோதரர்களுமே இப்பொழுது உங்களுக்கு பகையாக கூட மாறலாம். கொடுத்த வாக்கை காப்பாற்ற இயலாதுங்க. அதேபோல் குடும்பத்தில் பழைய பிரச்சனைகளானது உங்களுக்கு தலை தூக்கும். அரசியல் மற்றும் பொது நலத்தில் இருப்பவர்கள் வீண் பழிக்கு பார்த்தீங்கன்னா ஆளாக நேரிடுங்க. பஞ்சாயத்துக்கள் சாதகமாக பார்த்தீங்கன்னா அமையாது. புதிய வழக்குகள் கூட உங்களுக்கு தோன்றலாம். இந்த காலகட்டத்தில் முறையாக விரதங்களை இருந்து சனி பகவானையும் வழிபடுவது ரொம்ப சிறந்தது. அதேபோல் பெருமாள் வழிபாடு, முன்னோர்களினுடைய வழிபாடு எல்லாமே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு நல்லதையே ஏற்படுத்தி கொடுக்கும். மேலுமே இந்த தனுசு ராசிக்காரர்களுக்கு பார்த்தீங்கன்னா இந்த காலகட்டத்தில் கன்னி ராசியில் புதன் உச்சம் பெறுகிறார். உங்களுடைய ராசிக்கு பார்த்தீங்கன்னா 7, 10 ஆகிய இடங்களுக்கு அதிபதியானவர் புதன். தொழில்ஸ்தான அதிபதியான அவர் தொழில்ஸ்தானத்திலேயே உச்சம் பெறுவது யோகம்தான். அதேபோல் தொழில் வளங்களானது உங்களுக்கு சிறப்பாக இருக்குங்க. தொழிலை விரிவு செய்ய வங்கிகளினுடைய ஒத்துழைப்பும் வள்ளல்களினுடைய ஒத்துழைப்பும் உங்களுக்கு கிடைக்கும். தங்க தடைகள் தானாக விலகி தன வரவுகளானது பார்த்தீங்கன்னா பெருகுங்க. புதிய ஒப்பந்தங்கள் அடுக்கடுக்காகவே சேரும். உத்தியோகத்தை பொறுத்தவரை உயர் அதிகாரிகளால் நன்மைகளானது பார்த்தீங்கன்னா கிடைக்குங்க. பதவி உயர்வும் ஊதிய உயர்வுகளும் உங்களுக்கு தேடி வரும். ஒரு சிலருக்கு பணி நிரந்தரங்கள் பற்றிய நல்ல தகவலும் கிடைக்கும். அது சுக்கிரனுக்கு சொந்த வீடாகவும் உங்களுடைய ராசிக்கு 6, 11 ஆகிய இடங்களுக்கு அதிபதியானவர் சுக்கிரன். அவர் லாபஸ்தானத்தில் வரும்பொழுது பொருளாதாரங்கள் சிறப்பாக இருக்குங்க. புனித பயணங்களானது அதிகரிக்கும். வியாபாரத்தில் பார்த்தீங்கன்னா சிறிய முதலீடு செய்து பெரிய லாபத்தை நீங்கள் காணலாம். அதே போல் இந்த தனுசு ராசி நேயர்களுக்கு இந்த காலகட்டத்தில் இருந்தே பார்த்தீங்கன்னா திருமண யோகங்களானது கைகூடி வருங்க. சொத்து பிரச்சனைகள் சுமூகமாகவே உங்களுக்கு முடியும் அப்படின்னே சொல்லலாம். வெளிநாட்டில் உள்ள நல்ல நிறுவனங்களில் இருந்து பணிபுரியக்கூடிய அழைப்புகளானது வரலாங்க. புகழ்மிக்க ஆலயங்களுக்கு சென்று வழிபட்டு வர வேண்டும் என்ற எண்ணங்களானது உங்களுக்கு நிறைவேறும். மேலுமே இந்த காலகட்டத்தில் பார்த்தீங்கன்னா புத சுக்கிர யோகத்தை பார்த்தீங்கன்னா உருவாக்கி இருக்கிறது. இதனுடைய விளைவாக தொழில் முன்னேற்றங்கள், உத்தியோக முன்னேற்றங்கள் ஏற்படுங்க.
இடம், பூமி விற்பனையினால் வந்து பார்த்திங்கன்னா எதிர்பாராத தனலாபங்களானது வரலாம். வாழ்க்கை துணைக்கு வேலைகள் கிடைத்து உதிரி வருமானங்களும் வந்து சேரும். குடும்பத்தினரினுடைய தேவைகளை பூர்த்தி செய்வீர்கள். உத்தியோகத்தில் உயர் அதிகாரிகள் உங்களுடைய குரலுக்கு வந்து பார்த்திங்கன்னா செவி சாய்ப்பார்கள். வீட்டிற்கு தேவையான விலை உயர்ந்த பொருட்களை வாங்கக்கூடிய முயற்சிகளானது கை கொடுங்க. பொது வாழ்வில் உள்ளவர்களுக்கு புதிய முயற்சிகளில் வந்து பார்த்திங்கன்னா வெற்றியும் கிடைக்கும். வியாபாரம் மற்றும் தொழில் செய்பவர்களுக்கு புதிய பங்குதாரர்கள் வந்து இணைவர். அதேபோல் உத்தியோகத்தில் உள்ளவர்கள் விருப்ப ஓய்வு பெற்றுக்கொள்ளலாமா என்று சிந்திப்பீர்கள். கலைஞர்களுக்கு நட்பால் வந்து பார்த்திங்கன்னா நன்மைகளானது உண்டு. மாணவ மனைவிகளுக்கு வந்து பார்த்திங்கன்னா தன்னம்பிக்கையானது இப்பொழுது அதிகரிக்கும். பெண்களுக்கு குடும்ப சுமைகளானது வந்து பார்த்திங்கன்னா கூடுங்க. பிள்ளைகளினுடைய எதிர்கால கனவுகளை நீங்கள் நினைவாக்குவீர். தனுசு ராசிக்காரர்களுக்கு இந்த காலகட்டத்தில் வந்து பார்த்திங்கன்னா அனுகூலங்கள் நிறைந்ததாக இருக்கும். அதே போல் கர்மஸ்தானத்தில் ஆத்மகாரகன் சூரியனுடைய சஞ்சாரங்கள் நடப்பது அனைத்து விதத்திலுமே சாதகமான பலன்களை கொடுக்கும் அப்படின்னு தாங்க சொல்ல வேண்டும். உத்தியோகஸ்தர்களினுடைய பணியிடத்தில் மதிப்புகளும் மரியாதைகளும் உங்களுக்கு கிடைக்கும். புதிய வேலை தேடுபவர்களுக்கு நல்ல வாய்ப்புகளானது அமையும். அடுத்ததாக தனுசு ராசியில் உள்ள மூலம் நட்சத்திரத்தை சார்ந்தவர்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா இவர்களுக்கு இந்த காலகட்டத்தில் கேதுவும் ராகுவும் கேந்திர பலம் பெறுவதனால விருப்பங்கள் யாவும் பூர்த்தியாகுங்க. உடல்நிலையில் இருந்த பாதிப்புகள் விலகும். தொழில் வியாபாரத்தில் ஏற்பட்ட தடைகளானது விலக ஆரம்பிக்குங்க. பணியாளர்கள் உங்களுக்கு ஒத்துழைப்பாக வந்து இருப்பார்கள். வெளிநாட்டு முயற்சிகள் அனுகூலமாகும். ஏற்றுமதி இறக்குமதி வியாபாரங்கள் லாபத்தை கொடுக்கும். அதே போல் வெளிநாடு செல்வதற்கு முயற்சித்தவர்களுக்கு இப்பொழுது அந்த ஒரு எண்ணங்கள் நிறைவேறுங்க. உங்களுடைய ஜீவனாதிபதியினுடைய புதன் உங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா நன்மை புரிவார். ஒரு சிலருக்கு புதிய சொத்தும் சேரும். எதிர்பார்த்திருந்த ஒப்பந்தங்களானது இப்பொழுது கிடைக்கும். அரசு வழியில் எதிர்பார்த்த லாபங்களானது உண்டாகுங்க. தொழிலை அபிவிருத்தி செய்வதற்கான பணம் இப்பொழுது உங்களுக்கு கிடைக்கலாம். அதேபோல் மாணவர்களுக்கு படிப்பில் இருந்த தடைகளானது விலகுங்க. ஆசிரியர்களினுடைய ஆலோசனைகளை நீங்கள் ஏற்பீர்கள். சுய தொழில் வேலைகள் செய்து வருபவர்களுக்கு முயற்சிக்கக்கூடிய உழைப்பிற்கும் ஏற்ற வருமானங்கள் வரும். அதேபோல் ஒரு சிலருக்கு புதிய சொத்தும் சேரும். சுக்கிர பகவானினுடைய பார்வைகளானது குடும்பத்தில் நிம்மதியான ஒரு சூழலை வந்து ஏற்படுத்துங்க. அதேபோல் வியாபாரத்தில் வருமானங்களானது உயர்ந்து காணப்படும். சேமிப்புகளும் இப்பொழுது உங்களுக்கு அதிகரிக்கும். பூரடம் நட்சத்திரத்தை சார்ந்தவர்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா இந்த காலகட்டத்தில் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு அதிர்ஷ்டமாக இருக்கும் அப்படின்னே வந்து சொல்லலாம். உங்களுடைய நட்சத்திரநாதன் எதிர்பார்ப்புகளை வந்து பார்த்தீங்கன்னா நிறைவேற்றுவார். நீங்கள் மேற்கொள்ளக்கூடிய முயற்சிகளை வந்து பார்த்தீங்கன்னா லாபமாக்குவார். எதிர்பார்த்த வரவை உண்டாக்குவார். செய்து வரக்கூடிய தொழில், பார்த்து வரக்கூடிய உத்தியோகத்தில் இருந்த பிரச்சனைகள் சரியாகும். குடும்பத்தில் சந்தோஷத்தை வந்து பார்த்தீங்கன்னா அதிகரிப்பார். இந்த நேரத்தில் குரு பகவானினுடைய பார்வைகள் உங்களுடைய செல்வாக்கை வந்து பார்த்தீங்கன்னா உயர்த்துங்க. தொழிலில் முன்னேற்றத்தை உண்டாக்கும். உத்தியோகத்தில் இருந்த பிரச்சனைகளை நீக்கி வைக்கும். அதேபோல் எதிர்பார்த்த இடமாற்றத்தையும் பதவி உயர்வுகளையும் உங்களுக்கு வழங்கும். குடும்பத்தில் இருந்த பிரச்சனைகளை விலக்கி வைக்கக்கூடியதாக காணப்படுங்க. அதேபோல் சுப செலவுகளால் குடும்பத்தில் மகிழ்ச்சியானது இப்பொழுது பொங்கி காணப்படும். நீண்ட நாள் பிரச்சனைகள் முடிவிற்கு வரும். அதேபோல் அரசு வழியில் நீங்கள் மேற்கொள்ளக்கூடிய முயற்சிகள் நல்லதுக்கு அடித்தளமிடுங்க. அதேபோல் அரசியல்வாதிகளினுடைய செல்வாக்கானது உயரும். புதிய தொழில் தொடங்க முயற்சித்தவர்களுக்குரிய வாய்ப்புகளானது அமையுங்க. எதிர்பார்த்த சலுகைகள் கிடைக்க பெறுவீர்கள். உறவினர்கள் உங்களுக்கு ஒத்துழைப்பாகவும் இருப்பார். அடுத்ததாக உத்திரடம் நட்சத்திரத்தை சார்ந்தவர்களுக்கு இந்த காலகட்டத்தில் நட்சத்திரநாதன் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு முழுவதுமே இந்த காலகட்டங்கள் முழுவதுமே கேந்திர பலத்துடன் சஞ்சரிப்பது நெருக்கடிகளானது வந்து பார்த்தீங்கன்னா விலகும் அப்படின்னு தான் சொல்ல வேண்டும். உங்களுடைய திட்டங்கள் எல்லாமே வெற்றியாகும். முயற்சிகள் எல்லாம் பலிக்குங்க. அதேபோல் அரசு வழியில் நீங்கள் மேற்கொள்ளக்கூடிய வேலை ஆதாயத்தில் வந்து முடியும். எதிர்பார்த்த அனுமதியும் கிடைக்குங்க. தடைப்பட்ட முயற்சிகளானது நடந்தேறும். தொழில் சார்ந்த விஷயங்களில் முன்னேற்றங்களானது உண்டாகுங்க. உத்தியோகத்தில் இருப்பவர்களுக்கு ஏற்பட்ட பிரச்சனைகளுக்கு முடிவுகளானது வந்து ஏற்படும். எதிர்பார்த்த இடமாற்றங்களும் பதவி உயர்வுகளும் உங்களுக்கு கிடைக்கும். குரு பகவானினுடைய பார்வையினால வேலைக்காக முயற்சித்தவர்களுக்கு இப்பொழுது எதிர்பார்த்த வேலைகளும் வந்து அமையுங்க. புதிய தொழில் தொடங்க திட்டமிட்டவர்களுக்கு அதற்குரிய வாய்ப்புகளானது அமையும். வழக்கு விவகாரங்கள் உங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா சாதகமாகும். புத பகவான் சாதகமாக இருப்பது புதிய ஒப்பந்தங்களில் வந்து பார்த்தீங்கன்னா கையெழுத்திடுவீர்கள். இடம் வாங்கக்கூடிய முயற்சியானது நிறைவேறலாம். அதே போல் மாணவர்களினுடைய படிப்பில் அக்கறையானது அதிகரித்து காணப்படும். சுக்கிர பகவானினுடைய சஞ்சார நிலைகளும் சாதகமாக இருப்பதனால வரவுகளானது அதிகரித்து காணப்படும். குடும்பத்தினர்களினுடைய விருப்பத்தை வந்து பார்த்தீங்கன்னா இப்பொழுது நீங்கள் நிறைவேற்றுவீர்.
மேலே குறிப்பிட்டுள்ள இந்த தகவலை பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீங்க? உங்களுடைய கருத்துக்கள் என்னங்கிறத நோட்டிஃபிகேஷனில் போடுங்க. மேலும் இந்த தகவல் உங்களுக்கு பிடித்திருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். இது போன்ற புதிய சுவாரஸ்யமான புதிய தகவலை தெரிந்து கொள்வதற்கு நம்மளுடைய சேனலை இன்னும் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருந்தீங்க அப்படின்னா முதல்ல சப்ஸ்கிரைப் பண்ணிக்கிங்க. மீண்டும் இது போன்ற ஒரு சுவாரஸ்யமான தகவலுடன் அடுத்த ஒரு வீடியோவில் சந்திக்கலாம். தேங்க்யூ.